ஆமா, இந்திய ரயில்வேல லக்கேஜ் விதிகள் மாற்றப்படுது. கடுமையான கட்டுப்பாடுகள்லாம் விரைவில் அமலுக்கு வருது. புதிய விதிப்படி ரயில் நிலையங்கள லக்கேஜின் எடை சரிபார்க்கப்படும். அனுமதிக்கப்பட்ட எடையை விட அதிகமாக இருந்தா அபராதம் விதிக்கப்படும். அதே போல போர்டிங் பாஸும் கொண்டு வரப்பட இருக்கு. இந்திய ரயில்வேல ஏற்கனவே லக்கேஜ் விதிகள் இருக்கு. ஆனா பெரும்பாலான பயணிகள் அதை மதிப்பதே இல்லை. இப்போ அது மாறப்போகுது. விமான நிலையங்கள் போலவே நீங்க எந்த வகுப்புல பயணம் செய்கிறீங்க என்பதை பொறுத்து லக்கேஜின் அளவு நிர்ணயிக்கப்படுது. அதாவது புதிய விதிமுறைகள் படி பயணிகள் தங்கள் டிக்கெட்டுகளோட வகையை பொறுத்து குறிப்பிட்ட அளவு எடை கொண்ட பெட்டிகளை எடுத்து செல்ல அனுமதிக்கப்படுறாங்க. இதற்காக ரயில் நிலையங்கள்ல எலக்ட்ரானிக் எடை இயந்திரங்களை நிறுவ ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டிருக்கு. தற்போதைக்கு குறிப்பிட்ட சில ரயில் நிலையங்கள்ல இந்த வசதியை கொண்டு வந்து அப்புறமா அனைத்து ரயில் நிலையங்களுக்கும் விரிவாக்கம் செய்ய திட்டமிட்டிருப்பதா சொல்லப்படுது. ரயில்வே வாரியத்தின் பயணிகள் சந்தைப்படுத்துதல் இணை இயக்குனர் ரோஹித் குமார் பிறப்பித்த உத்தரவுப்படி பயணிகள் தங்கள் பயணத்தில் எடுத்து செல்லும் வீட்டு உபயோக பொருட்கள் அல்லது வணிக பொருட்கள்னு எதுவாக இருந்தாலும் அவற்றை பதிவு செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட வரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இந்த வரம்பை மீறினா அபராதம் விதிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் ஏசி டிக்கெட்டுகளுக்கு பார்த்தோம்னா ஏசி முதல் வகுப்புல பயணிப்பவங்க 70 கிலோ வரை இலவசமா லக்கேஜ் எடுத்து செல்லலாம். கூடுதலா 65 கிலோ வரை பார்சல் வேன்ல முன்பதிவு செய்யலாம். மேலும் 15 கிலோ தளர்வும் அளிக்கப்பட்டிருக்கு. ஏசி 2ஆம் வகுப்புல பயணிப்பவர்கள் 50 கிலோ வரை இலவசமா லக்கேஜ் எடுத்து செல்லலாம். 10 கிலோ தளர்வும் கூட. கூடுதலா 30 கிலோ வரை பார்சல் வேன்ல முன்பதிவு செய்யலாம். ஏசி 3ஆம் வகுப்புல பயணிப்பவர்கள் 40 கிலோ வரை இலவசமா லக்கேஜ் எடுத்து செல்ல அனுமதிக்கப்படுறாங்க. கூடுதலா 30 கிலோ வரை பார்சல் வேன்ல முன்பதிவு செய்யலாம். 10 கிலோ தளர்வும் அளிக்கப்படுது. ஏசி அல்லாத டிக்கெட்களை பார்க்கும்போது நான் ஏசி அல்லது ஸ்லீப்பர் வகுப்புல பயணிப்பவர்கள் 40 கிலோ வரை பெட்டிகளை எடுத்து செல்லலாம். கூடுதலா 70 கிலோ வரை பார்சல் வேன்ல முன்பதிவும் செய்யலாம். பொது பெட்டிகள்ல அதாவது ஜெனரல் கோச்ல பயணிப்பவர்கள் 35 கிலோ வரைக்கும் பெட்டிகளை எடுத்து செல்ல அனுமதிக்கப்படுறாங்க. கூடுதலா 60 கிலோ வரை பார்சல் வேன்ல முன்பதிவும் செய்யலாம். இந்த நிர்ணயிக்கப்பட்ட வரம்புகளை தாண்டி அதிகப்படியான பெட்டிகளை எடுத்துட்டு போனா அதற்கான கட்டணத்தை செலுத்த வேண்டும். மேலும் அதிக அளவு அல்லது தடையாக இருக்கும் பைகள் போர்டிங் பகுதிகளை தடுத்தா அபராதம் விதிக்கப்படலாம். அனுமதிக்கப்பட்ட எடைக்குள்ள இருந்தாலும் ரயிலின் உட்புற இடத்திற்கு இடையூறு செய்யும் பெரிய லக்கேஜுகளுக்கும் அபராதம் விதிக்கப்படலாம். குறிப்பாக ஸ்கூட்டர்கள், சைக்கிள்கள் அல்லது பிற பருமனான பொருட்கள் இலவச அனுமதியின் கீழே வராது மற்றும் தனியா முன்பதிவு செய்யணும். சரி, இந்த விதிமுறைகள் எப்ப எந்தெந்த ரயில் நிலையங்கள வரும்னு பார்த்தா அனைத்து பகுதிகளிலும் உள்ள ரயில் நிலையங்கள்ல இந்த விதிகள் உடனடியாக அமலுக்கு வராது. ஆரம்ப கட்டத்தில் வட மத்திய ரயில்வே மண்டலத்திற்குட்பட்ட பிரயாக்ராஜ் ஜங்ஷன், பிரயாக்ராஜ் சேவோகி, சுபேத்கஞ்ச், கான்பூர் சென்ட்ரல், மிர்சாப்பூர், துண்ட்லா, அலிகர் ஜங்ஷன், கோவிந்த்புரி, எட்வாடா உள்ளிட்ட முக்கிய ரயில் நிலையங்களில் அமல்படுத்தப்படும்.